قمرون وجميل 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 سيدنا النبي وجميل. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்று நாம் ஒரு மிக முக்கியமான புதிய தொடரை இன்ஷா அல்லாஹ் தொடங்கவிருக்கின்றோம். இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்களிலேயே மிகச் சிறந்த உன்னதமான மனிதரான நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். அவர்களுடைய வரலாற்று பயணத்தை, அதாவது அவர்களின் பிறப்பு மற்றும் இஸ்லாத்திற்கு முந்தைய அரேபியாவின் நிலை ஆகியவற்றை தொடங்குவதற்கு முன்பாக இன்றைய முதல் அத்தியாயத்தில் அல்லாஹ் நம் தூதருக்கு வழங்கிய சில கசாயிஸ் என்று சொல்லக்கூடிய தனிச்சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஏன் நாம் இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உத்தம தூதரின் சிறப்புகளை நாம் அறியும்போது அவர்களின் வரலாற்றை படிப்பதற்கான ஆர்வமும் அவர்கள் மீதான காதலும் நம் உள்ளத்தில் இன்னும் பன்மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்பதால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமுறையில் கூறுகின்றான், உமது புகழை நாம் உமக்காக உயர்த்தினோம் என்று. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் விளக்கம் அளிக்கையில், அல்லாஹ்வின் பெயர் எங்கெல்லாம் நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் நபிகள் நாயகத்தின் பெயர் நினைவு கூறப்படும் அளவிற்கு அல்லாஹ் அவர் புகழை உயர்த்தியுள்ளான் என்கிறார்கள். நமது அதானில், இகாமத்தில், தொழுகையில், ஏன் குர்ஆனில் கூட அல்லாஹ்வின் பெயரை தொடர்ந்து நம் தூதரின் பெயர் வருகிறது. அல்லாஹ் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடை என்று அழைக்கின்றார். அல்லாஹ் நம் தூதருக்கு பல பெயர்களை சூட்டியுள்ளார். சுபைர் இப்னு முத்தியும் ரலியல்லாஹு அறிவிக்கும்படி ஒரு புகாரி சஹி முஸ்லிம் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சில பெயர்களை பார்ப்போம். முதலில் முஹம்மது மற்றும் அஹ்மத். குர்ஆனில் 2 பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒன்று முஹம்மது, மற்றொன்று அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு பின் வரக்கூடிய தூதரை அஹ்மத் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள். முஹம்மது என்றால் என்ன? இது ஹம்த் என்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது. இதற்கு பொருள் தொடர்ந்து புகழப்படுபவர் என்று அர்த்தம். காலமெல்லாம், உலகமெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் நொடிக்கு நொடி புகழப்படுபவர் என்று அர்த்தம். சரி, அஹ்மத் என்றால் என்ன? இதுவும் புகழைத்தான் குறிக்கிறது, ஆனால் இது தரம் சார்ந்தது. அதாவது மிகச் சிறந்த முறையில் புகழப்படுபவர் என்று அர்த்தம். நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியாகவும் புகழப்படுகிறார்கள், மிகச் சிறந்த முறையிலும் புகழப்படுகிறார்கள். எனவேதான் அவர்கள் முஹம்மதாகவும் இருக்கிறார்கள், அஹ்மதாகவும் இருக்கிறார்கள். சரி, இரண்டாவது பெயர் அல் மாஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அல் மாஹி என்று. என் மூலமாக அல்லாஹ் குஃப்ரை, அதாவது இறை நிராகரிப்பை அழிப்பான் என்று அவர்கள் கூறினார்கள். இஸ்லாமிய வரலாற்றை பாருங்கள். அரேபிய தீபகற்பம் முழுவதும் குஃப்ரில் மூழ்கி இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பின் சில ஆண்டுகளிலேயே அந்த குஃபுர் அழிக்கப்பட்டு இஸ்லாம் ஓங்கியது. மூன்றாவது பெயர் அல் ஹாஷிர். மக்கள் என் பாதங்களுக்கு பின்னால், அதாவது எனக்கு பின்னால் எழுப்பப்படுவார்கள். அதாவது மறுமை நாளில் முதலில் எழுப்பப்படுபவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று பொருள். நான்காவது அல் ஆகிப். இதன் பொருள் எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, நபித்துவத்தின் முத்திரை அவர்கள்தான் என்று அர்த்தம். ஐந்தாவது நபியுத் தௌபா அல்லது நபியுத் ரஹ்மா.
இதற்கு பொருள் அவர்கள் பாவ மன்னிப்பின் தூதர் மற்றும் கருணையின் தூதர் ஆவார் என்பதுதான். மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனித குலமும் ஒரு மிக பெரிய சோதனையில் இருப்பார்கள். சூரியன் மிக அருகில் இருக்கும். மக்கள் வியர்வையில் மூழ்கியிருப்பார்கள். தாங்க முடியாத அந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, அல்லாவிடம் பரிந்துரை செய்யுங்கள், விசாரணையை தொடங்கச் சொல்லுங்கள் என்று கெஞ்சுவார்கள். புகாரி மற்றும் முஸ்லிமில் வரும் நீண்ட ஹதீஸின் சுருக்கம் இது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் செய்த ஒரு பாவத்தினால் பயப்படுகிறேன் என்று கூறி நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்புவார்கள். நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்புவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்புவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்புவார்கள். இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள். அப்போது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, காஃபிர்கள் உட்பட ஒட்டுமொத்த மனித குலமும் நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கெஞ்சுவார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஆனா லஹா, அதாவது அதற்கு நான் இருக்கின்றேன் என்று கூறி அர்ஷுக்கு கீழே சுஜூதில் வீழ்ந்து அல்லாவை புகழ்வார்கள். இதுவே மக்காமுல் முஹம்மத் எனப்படும் ஒரு புகழப்பட்ட இடமாகும். அன்று இறை நம்பிக்கையாளர்கள் மட்டுமல்ல, இறை மறுப்பாளர்கள் கூட நம் தூதரை அந்த பரிந்துரைக்காக புகழ்வார்கள். இது நம் தூதருக்கு மட்டுமே உரிய தனிச்சிறப்பாகும். முந்தைய நபிமார்களுக்கு வழங்கப்படாத நம் தூதருக்கு மட்டும் வழங்கப்பட்ட சில முக்கியமான சிறப்புகளை இப்போது சுருக்கமாக பார்ப்போம். முதலில் இறுதி தூதர். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கூறுகின்றான், அவர்கள் அல்லாவின் தூதராகவும் நபிமார்களின் முத்திரையாகவும் இருக்கிறார்கள் என்று. இரண்டாவது, படைப்புக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்ட நபித்துவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணுக்கும் உயிருக்கும் மத்தியில் இருக்கும் போதே, அதாவது அவர்களுக்கு உயிர் ஊதப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தீர்மானித்து விட்டார். மூன்றாவது, அகில உலகத்திற்கும் தூதர். முந்தைய நபிமார்கள் குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே அனுப்பப்பட்டார்கள். உதாரணமாக நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஒரே ஒரு ஊர் இருந்ததால் அவர்களை அனைவருக்கும் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் பல சமூகங்கள் தோன்றிய பிறகு ஒவ்வொரு தூதரும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்காகவே அனுப்பப்பட்டனர். ஆனால் நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் மற்றும் ஜின்கள் என அனைவருக்கும் அனுப்பப்பட்ட ஒரே தூதர். நான்காவது, எதிரிகளின் உள்ளத்தில் நடுக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மாத பயண தொலைவில் எதிரிகள் இருக்கும் போதே என் மூலமாக அவர்களுக்கு பயம் ஏற்படுத்தப்பட்டு நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன் என்று அவர்கள் கூறினார்கள். ஐந்தாவது, மிகப்பெரிய உம்மத். சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களில் 1/3 அல்லது பாதி அளவு, ஏன் இன்ஷா அல்லாஹ் 2/3 மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகவே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆறாவது, குர்ஆன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் பிளத்ததும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்ததும் அந்த நேரத்து அற்புதங்கள். ஆனால் உலகம் அழியும் வரை நம் கையில் இருக்கும் ஒரே அதிசயம் திருக்குர்ஆன். இதுவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதமாகும். ஏழாவது, இஸ்ரா வல் மீராஜ். 7 வானங்களை தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இதற்கு மேல் என்னால் வர முடியாது என்று சொன்ன இடத்தையும் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்த ஒரே மனிதர் நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எட்டாவது, அல் கௌத்தர். மறுமையில் தாகம் தீர்க்கும் தடாகம் அல் கௌத்தர் அவர்களுக்கு உண்டு. அதிலிருந்து நீர் அருந்தினால் மீண்டும் தாகமே எடுக்காது. 9வது, சொர்க்கத்தின் திறவுகோல். மறுமையில் சீராத் பாலத்தை முதலில் கடப்பவரும் அவர்களே. சொர்க்கத்தின் வாசலை தட்டுபவரும் அவர்களே. மலக்குகள் உங்களுக்கே திறக்க கட்டளையிடப்பட்டேன் என்று கூறி அவர்களுக்கே முதலில் கதவை திறப்பார்கள். நாமே கடைசியாக வந்த உம்மத், ஆனால் சொர்க்கத்தில் முதலில் நுழைவது நாம் தான். 10வது, அல் வசீலா. இது சொர்க்கத்தின் மிக உயர்ந்த அந்தஸ்து. இது அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒரு
ஒரே ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும். அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரவு வைத்துள்ளார்கள். அதனால்தான் பாங்குக்கு பின் கேட்கும் துவாவில் அந்த வசீலாவை அவர்களுக்கு வழங்கும்படி நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அடுத்து அவர்களின் தோற்றம், நடத்தை மற்றும் உம்மத்தின் மீதான அளவற்ற அன்பு ஆகியவற்றை குறித்து இன்னும் விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். அவர்களின் முழுமையான வாழ்க்கை வரலாற்றை தொடங்குவதற்கு முன் இது ஒரு சுருக்கமான அறிமுகமாக அமையும். அல்லாஹ்வின் வழக்கம் என்னவென்றால், அவன் அனுப்பும் தூதர்கள் அனைவரையும் அகத் தூய்மையோடும் புற அழகோடும் படைப்பான். அவர்களை நிராகரிப்பதற்கு எந்த காரணமும் இருக்கக்கூடாது என்பதே இதன் நோக்கமாகும். அதன் வகையில் நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்களிலேயே மிக அழகானவர்களாகவும் மிகச் சிறந்த குணநலங்களை கொண்டவர்களாகவும் திகழ்ந்தார்கள். சஹாபாக்கள் நபிகளாரின் அழகை விவரிக்க முடியாமல் திணறினார்கள். வயதான காலத்தில் ருபைய் பின் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபிகளாரின் தோற்றம் பற்றி கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், என் அருமை மகனே, நீ அவர்களை பார்த்திருந்தால் சூரியன் உதித்ததைப் போல் இருந்திருப்பார்கள் என்று நினைத்திருப்பாய் என்று கூறினார். இந்த ஹதீஸ் தபரானி ஹதீஸில் உள்ளது. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர்களின் முகம் பௌர்ணமி நிலவு போல் பிரகாசிக்கும் என்று. இந்த ஹதீஸ் புகாரியில் உள்ளது. ஆமர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகச் சிறந்த வர்ணனையை தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை பார்ப்பதை விட எனக்கு வேறு எதுவும் இணையாக இருந்ததில்லை. அவர்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கும், ஆனால் அவர்களை நேருக்கு நேர் உற்று பார்க்க முடியாது. இன்று யாராவது என்னை அவர்களை விவரிக்கச் சொன்னால் என்னால் முடியாது என்று கூறினார். சிறு வயதில் நபிகளாரிடம் பணியாற்றிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவான ஒரு வர்ணனையை தருகிறார்கள் திருமதி ஹதீஸில். அவர் கூறுகின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் உயரமானவர்களும் அல்ல, குள்ளமானவர்களும் அல்ல, நடுத்தர உயரம் கொண்டவர்கள் என்று. அவர்களின் மேனி நிறம் மிகவும் வெள்ளையாகவோ அல்லது மிகவும் கருப்பாகவோ இல்லாமல் ஒருவித பொன் நிறம் கலந்த வெளிர் பழுப்பு நிறமாக இருந்தது. அவர்களின் தலைமுடி மிகவும் சுருளாகவும் இல்லை, மிகவும் நேராகவும் இல்லை, அது உறுதியாக இருந்தது என்று. அவர்களின் கைகள் பட்டு மற்றும் வெல்வெட்டை விட மென்மையாக இருந்தன. அவர்களின் வியர்வையின் நறுமணம் கஸ்தூரியை விட சிறந்ததாக இருந்தது. மற்றொரு ஹதீஸில் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அல் பரா இப்னு ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களும் நபிகளாரை விவரித்துள்ளனர். அவர்களின் முகம் சதைப்பற்றுடன் உருண்டையாக இருக்காது, சற்று நீள்வட்டமாக இருக்கும் என்று. அவர்களின் கண்கள் பெரியதாகவும் கருவிழிகள் அடர் கருப்பாகவும் இமைகள் நீளமாகவும் இருந்தன. அவர்களின் தோள்கள் அகன்றிருந்தன. அவர்களின் உடலில் நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை ஒரு மெல்லிய ரோமக்கோடு இருந்தது. அவர்கள் நடக்கும்போது மேடிலிருந்து இறங்குவது போல வேகமாக நடப்பார்கள். அவர்கள் திரும்பும் போது தலையை மட்டும் திரும்பாமல் முழு உடலையும் திரும்பி பேசுவார். அவர்களின் 2 தோள்பட்டைகளுக்கு இடையே புறாவின் மூட்டை வடிவில் நபித்துவத்தின் முத்திரை இருந்தது. அதை ஹதமுன் நுபுவா என்று கூறுவார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள் நபிகளாரிடம் பணியாற்றினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், 10 வருடங்களில் ஒரு முறை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து உஃப் என்று சொன்னதில்லை. நான் செய்த ஒரு காரியத்தை பார்த்து ஏன் இதை செய்தாய் என்றோ, நான் செய்யாத ஒரு காரியத்தை பார்த்து ஏன் இதை செய்யவில்லை என்றோ கேட்டதில்லை. வீட்டில் குடும்பத்தினரிடமும் பணியாளர்களிடமும் ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதுவே அவரின் உண்மையான குணம். அந்த வகையில் நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். மற்றொரு ஹதீஸில் ஒரு முறை யூதர்கள் சிலர் வந்து அஸ்ஸாமு அலைக்கும்,
அதாவது உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கோபமடைந்து, உங்கள் மீதும் சாபமும் அல்லாவின் கோபமும் உண்டாகட்டும் என்று பதிலளித்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமாக வ அலைக்கும், அதாவது உங்கள் மீதும் என்று மட்டுமே கூறினார்கள். பின்னர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், ஆயிஷா, மென்மை எதில் இருந்தாலும் அது அதை அழகாக்கும், எதில் இருந்து நீக்கப்பட்டாலும் அது அதை அசிங்கமாக்கும் என்று அறிவுரை கூறினார்கள். அடுத்து அவர்களின் வீரத்தை பற்றிய ஒரு ஹதீஸ். ஒரு இரவு மதீனாவில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. மக்கள் பயந்து போயிருந்தனர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தம் வந்த திசையை நோக்கி தனியாகச் சென்று அது என்னவென்று பார்த்துவிட்டு, பயப்பட வேண்டாம், அது ஒன்றுமில்லை என்று கூறிக்கொண்டே திரும்பி வந்தார்கள். மற்றொரு ஹதீஸில் அவர்களின் தாராள குணத்தை பற்றி பார்க்கலாம். தன்னிடம் கேட்கப்பட்ட எதையும் இல்லை என்று அவர்கள் சொன்னதே இல்லை. ஒருமுறை ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஒரு புதிய ஆடையை கேட்டபோது அவர்கள் அதை உடனே கழற்றி கொடுத்தார்கள். மற்றொரு ஹதீஸில் அவர்களின் நகைச்சுவை உணர்வை பற்றி பார்க்கலாம். அவர்கள் நகைச்சுவையாக பேசினாலும் அதில் உண்மை மட்டுமே இருக்கும். ஒருமுறை ஒரு வயதான பெண்மணி, நான் சொர்க்கம் செல்வேனா என்று கேட்டபோது, வயதான பெண்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று கூறினார்கள். அந்த பெண்மணி அழத் தொடங்கியதும், நீங்கள் வயதானவராக அல்ல, ஒரு இளம் கன்னியாகவே சொர்க்கம் செல்வீர்கள் என்று குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்துள்ளார். நீங்கள் துன்பப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. உங்கள் நலனில் அவர் மிகவும் அக்கறை கொண்டவர். இறை நம்பிக்கையாளர்கள் மீது பெரும் கருணையும் இரக்கமும் கொண்டவர் என்று. ஒருமுறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரும் தங்கள் சமூகத்தினருக்காக செய்த பிரார்த்தனைகளை ஓதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், என் உம்மத் என்று அழுது பிரார்த்தித்தார்கள். அப்போது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, உன் உம்மத்தின் விஷயத்தில் உன்னை நாம் திருப்திப்படுத்துவோம், உனக்கு கவலை அளிக்க மாட்டோம் என்று நற்செய்தி கூறினார். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் உள்ளது. மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகப்பெரிய தியாகத்தை பார்ப்போம். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு பிரத்யேகமான பிரார்த்தனையை, அதாவது துவாவை அங்கீகரித்துள்ளார். மற்ற நபிமார்கள் அதை இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால் நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் எனது அந்த பிரார்த்தனையை மறுமை நாளில் என் உம்மத்திற்காக பரிந்துரை செய்வதற்காக பத்திரப்படுத்தி வைத்துள்ளேன் என்று கூறினார்கள். இதுதான் அவர்கள் நம்மீது கொண்ட உண்மையான அன்பு. அந்த அன்புக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? மற்றொரு ஹதீஸில் ஒருவர் நபிகளாரிடம் வந்து, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றாய் என்று கேட்டார்கள். அவர், என்னிடம் பெரிய அளவில் அமல்கள் இல்லை, ஆனால் நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கிறேன் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களுடையே இருப்பாய் என்று கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு இந்த ஹதீஸை கேட்டதை விட வேறு எந்த நாளிலும் நாங்கள் இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்ததில்லை என்று. சகோதர சகோதரிகளே, நாம் நம் தூதரை உண்மையாக நேசித்தால் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து அவர்களின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையால் நாம் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை, அதாவது சீரா வகுப்பை தொடங்கி இருக்கின்றோம். ஆனால் நேரடியாக அவர்களின் பிறப்பிலிருந்து தொடங்குவதற்கு முன்பாக சில அறிமுக வகுப்புகளை பார்ப்பது அவசியம். இப்போது நாம் சீரா என்றால் என்ன, அதை ஏன் படிக்க வேண்டும்,
மற்றும் நபிகளாரின் வருகைக்கு முந்தைய அரேபியாவின் நிலை என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். சீரா என்ற அரபு சொல் பயணம் செய்வது என்ற வினையிலிருந்து வந்தது. ஒருவரது வாழ்க்கை வரலாற்றை சீரா என்று ஏன் அழைக்கிறோம் என்றால், நாம் அதை படிக்கும்போது அந்த நபர் பயணித்த பாதையில் நாமும் பயணம் செய்வது போலவும் அவர் சென்ற வழியில் நாமும் நடப்பது போலவும் இருக்கும் என்று. ஆரம்பத்தில் அரபுகள் எந்த ஒரு நபரின் வாழ்க்கை வரலாற்றையும் சீரா என்று அழைத்தனர். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பின் முஸ்லிம் அறிஞர்கள் இந்த வார்த்தையை மிகச் சிறந்த மனிதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் மற்றும் அவர்களின் காலத்தை பற்றி குறிப்பிடுவதற்கு மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுத்த தொடங்கினர். எனவே இன்று சீரா என்று சொன்னாலே அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையே குறிக்கும் ஆகும். நபிகளாரின் வரலாற்றை படிப்பது என்பது ஒரு கதை கேட்பது போன்றதல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயணம். இதை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவது, அல்லாஹ்வின் கட்டளை. அல்லாஹ் தனது திருமுறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொள்ளுமாறு நமக்கு கட்டளையிட்டுள்ளான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று. அவர்களை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்றால் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நபிகளாரின் மீதான அன்பை அதிகரித்தல். ஒருவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளும் போதுதான் அவர் மீதான அன்பு அதிகரிக்கும். நாம் நபிகள் நாயகம் அவர்களை உண்மையாக நேசித்தால் அவர்களின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவோம். சீரா படிப்பதன் மூலம் அவர்கள் நமக்காக செய்த தியாகங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், அவர்களின் உயரிய பண்புகள் ஆகியவற்றை அறிந்து அவர்கள் மீதான அன்பு பன்மடங்கு பெருகும் என்று. மூன்றாவது, குர்ஆனை சரியாக புரிந்து கொள்ளும். குர்ஆன் வசனங்கள் பலவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் அருளப்பட்டவை. அந்த சூழலை புரிந்து கொள்ளாமல் குர்ஆன் வசனங்களின் முழுமையான பொருளையும் அழுத்தத்தையும் நம்மால் உணர முடியாது. உதாரணமாக, உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவர் உம்மீது வெறுப்பு கொள்ளவும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றார். இந்த வசனம் வஹி வருவது சிறிது காலம் நின்றிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். அப்போது அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக அருளப்பட்டது. இந்த பின்னணி தெரியாமல் அந்த வசனத்தின் ஆழத்தை உணர முடியாது. எனவே குர்ஆனை புரிந்து கொள்ள சீரா மிகவும் அவசியம். நான்காவது, நம்பிக்கையும் மன உறுதியையும் அதிகரித்தல். இன்றைய காலகட்டத்தில் நாம் பலவிதமான சோதனைகளை சந்திக்கின்றோம். இஸ்லாத்தின் மீதான விமர்சனங்கள், தவறான புரிதல்கள் என பல நெருக்கடிகள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் சந்தித்த சோதனைகளை நாம் படிக்கும்போது நமது சோதனைகள் மிகச் சிறியவை என்பதை உணர்வோம். அது நமக்கு மன உறுதியையும் நம்பிக்கையையும் தரும். முந்தைய நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் நபிகளாருக்கு கூறியது அவர்களின் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்கு என்று குர்ஆன் கூறுகிறது. அதேபோல் நபிகளாரின் வரலாறு நமது ஈமானை உறுதிப்படுத்தும். ஐந்தாவது, சீரா ஒரு அற்புதமாகும். இதை மோஜிசா என்று கூறுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையே ஒரு அற்புதம். படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகத்தில் இருந்து, எந்த வசதியும் இல்லாத ஒரு சூழலிலிருந்து வந்து 23 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தி உலக வரலாற்றிலேயே மாற்றி அமைத்த ஒரு மிகப்பெரிய அற்புதம். அவர்களின் நேர்மை, அவர்களின் எளிமை, அவர்களின் தியாகம், இவை அனைத்தும் அவர்கள் இறைவனின் உண்மையான தூதர் என்பதற்கு சான்றாகும். புகழ்பெற்ற அறிஞர் இப்னு ஷாம் ரதியல்லாஹு அன்ஹு கூறினார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு எந்த அற்புதம் கொடுக்கப்படாமல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மட்டுமே இருந்திருந்தாலும்
அதுவே அவர்கள் இறை தூதர் என்பதற்கு போதுமான சான்றாகும் என்று. ஆறாவது, சமூக மறுமலர்ச்சிக்கான வழிமுறை. இன்று முஸ்லிம் சமூகம் பல சவால்களை சந்தித்து வருகிறது. சமூகத்தை எப்படி மறுமலர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது என்று பலரும் சிந்திக்கிறார்கள். அதற்கான மிக சிறந்த வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள், எப்படி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை படிப்பதுதான். பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அவர்களின் வழிமுறையே நமக்கு சிறந்த வழிகாட்டி ஆகும். ஏழாவது, சிறந்த முன்மாதிரிகள். சீரா என்பது நபிகளாரின் வரலாற்று மட்டுமல்ல, அவர்களின் தோழர்களான சஹாபாக்களின் வரலாறும் கூட. அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற உத்தமர்களின் தியாகங்கள், அவர்களின் ஈமான், அவர்களின் வாழ்க்கை முறை ஆகியவை நமக்கு சிறந்த முன்மாதிரிகளாகும். எட்டாவது, நபிகளாரை பாதுகாத்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வரலாற்றின் தொடக்கம் முதலே பல அவதூறுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. இன்றும் அது தொடர்கிறது. அவர்களை பற்றிய உண்மையான தகவல்களை நாம் அறியாமல் இந்த அவதூறுகளுக்கு எப்படி பதிலளிக்க முடியும்? சீரா படிப்பதன் மூலம் அவர்களின் உண்மையான பிம்பத்தை அறிந்து அவர்களை பாதுகாக்க முடியும். சுருக்கமாக சொன்னால், சீரா என்பது மிகச் சிறந்த மனிதரின் மிகச் சிறந்த காலத்தில் மிகச் சிறந்த தோழர்களுடன் மிகச் சிறந்த இடங்களில் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு. இதை படிப்பது நமது மார்க்கத்தை படிப்பதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை நாம் எங்கிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும்? அதன் முக்கிய ஆதாரங்கள் என்ன? முதலில் திருக்குர்ஆன். இதுவே முதன்மையான மற்றும் மிக துல்லியமான ஆதாரமாகும். நபிகளாரின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு முக்கிய நிகழ்வையும் குர்ஆன் குறிப்பிடுகிறது. உதாரணமாக பத்ர் போர், உஹுத் போர், ஹிஜ்ரத், அவர்களின் குழந்தை பருவம் என பல நிகழ்வுகளை குர்ஆன் விவரிக்கிறது. குர்ஆன் வரலாற்றின் வெளிப்புற நிகழ்வுகளை மட்டுமல்ல, மக்களின் உள்ளங்களில் ஏற்பட்ட மாற்றங்களையும் உணர்வுகளையும் விவரிக்கிறது. ஆனால் குர்ஆன் கால வரிசைப்படி தொகுக்கப்படவில்லை மற்றும் பல இடங்களில் பெயர்கள் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. எனவே குர்ஆனை புரிந்து கொள்ள ஹதீஸ் மற்றும் சீரா நூல்களின் துணை அவசியம். இரண்டாவது, ஹதீஸ் நூல்கள். ஒவ்வொரு ஹதீஸும் நபிகளாரின் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி போன்றது. புகாரி, முஸ்லிம் போன்ற 6 முக்கிய ஹதீஸ் நூல்கள் மற்றும் பிற ஹதீஸ் நூல்கள் சீராவின் முக்கிய ஆதாரங்களாகும். மூன்றாவது, சீரா நூல்கள். ஆரம்ப காலத்திலேயே சஹாபாக்களின் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் நபிகளாரின் வரலாற்றை எழுத தொடங்கினர். உர்வா இப்னு ஜுபைர், அஃபான் இப்னு உஸ்மான், இப்னு ஹிஷாம் அல்-ஜுவைரி போன்றோர் ஆரம்ப கால சீரா தொகுப்பாளர்கள் ஆவார்கள். இவர்களின் நூல்கள் இன்று முழுமையாக கிடைக்காவிட்டாலும் பிற்கால நூல்களில் இவர்களின் குறிப்புகள் உள்ளன. மிகவும் பிரபலமான மற்றும் இன்றும் கிடைக்கக்கூடிய ஆரம்ப கால சீரா நூல் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அவர்கள் எழுதியது. அவர்கள் சஹாபாக்களின் காலத்திற்கு மிக நெருக்கமாக வாழ்ந்தவர்கள். அவர்களின் நூல் மிக பெரியதாக இருந்ததால் பிற்காலத்தில் வந்த இப்னு ஹிஷாம் அவர்கள் அதை சுருக்கி தொகுத்தார்கள். இன்று நமக்கு கிடைக்கும் சீரா இப்னு ஹிஷாம் என்பது இப்னு இஸ்ஹாக் அவர்களின் நூலின் சுருக்கமே. இது மிகவும் நம்பகமான ஆதாரமாக கருதப்படுகிறது. ஷமாயில் நூல்கள். நபிகளாரின் தோற்றம், குணநலங்கள், பழக்க வழக்கங்கள், உடைமைகள் பற்றி விவரிக்கும் நூல்கள் இது. இதில் மிகவும் பிரபலமானது ஷமாயில் திருமிதி. ஐந்தாவது, தலாயில் நூல்கள். நபிகளாரின் அற்புதங்களை பற்றி விவரிக்கும் நூல்கள் இது. உதாரணமாக தலாயில் அன் நுபுவா பைஹகி ரலியல்லாஹு அன்ஹு எழுதியது. அடுத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய அரேபியாவின் சூழலை புரிந்து கொள்ள அங்கு வாழ்ந்த மக்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் அரபுகளை 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். முதல் அல் அரப் அல் பாயிதா.
இவர்கள் அரேபியாவில் வாழ்ந்த மிக பழமையான சமூகத்தினர். ஆத், தமூத் போன்ற கூட்டத்தினர் இதில் அடங்குவர். இவர்களின் வரலாறுகள் குர்ஆனிலும் கூறப்பட்டுள்ளன. இவர்கள் காலப்போக்கில் அழிந்துவிட்டனர். இரண்டாவது அல் அரப் அல் பாக்கியா. இவர்கள் இன்றும் தொடர்ந்து வரும் அரபுகள். இவர்களை மீண்டும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது அல் அரப் அல் ஆரிபா. இவர்கள் தெற்கு அரேபியாவில் வாழ்ந்தவர்கள், யமன் பகுதியில். இவர்களின் மூதாதையர் கஹ்தான் என்பவர். இவரின் மகன் யாரூப் என்பவரிடமிருந்து அரபு என்ற பெயர் வந்ததாகவும் அவரே முதலில் அரபு மொழி பேசியதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் சாம் என்பவரின் வழித்தோன்றல்கள் ஆவார். மதீனாவில் வாழ்ந்த அவுஸ் மற்றும் ஹஜ்ரத் கோத்திரத்தினர் இவ்வகையை சார்ந்தவர்கள். அடுத்து அல் அரப் அல் முஸ்தரிபா. இவர்கள் உண்மையில் அரபுகள் அல்ல, ஆனால் அரபு மொழியை கற்று அரபுகளோடு கலந்து அரபுகளாக மாறியவர்கள். இவர்களின் மூதாதையர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபி அல்ல. அவர்கள் ஈராக்கிலிருந்து வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் எகிப்தை சேர்ந்த அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் மகன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் விடப்பட்ட போது அங்கு வந்த தெற்கு அரேபிய பழங்குடியரான ஜுர்ஹும் கோத்திரத்தாரிடம் அரபு மொழியை கற்றுக்கொண்டு அவர்களிலேயே திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களின் வழித்தோன்றலில் வந்தவர்தான் அத்னான். இந்த அத்னானின் வழித்தோன்றல்களே வட அரேபியாவில் வாழ்ந்த அத்னானிய அரபுகள் ஆவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்னானிய வகையை சார்ந்தவர்கள். அவர்கள் அத்னானின் 21வது தலைமுறையில் வருகிறார்கள். அத்னானுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையே பல தலைமுறைகள், அதாவது ஒரு 400-500 ஆண்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. குறைஷிகள் உட்பட பல முக்கிய கோத்திரங்கள் அத்னானியர்களே. இவர்கள் மத்திய அரேபியாவில் வாழ்ந்ததால் இவர்களின் மொழி காலப்போக்கில் மிகவும் செழுமையானதாகவும் இலக்கிய தரம் வாய்ந்ததாகவும் மாறியது. அல்லாஹ் தனது தூதரை இந்த உயர்ந்த மொழி பேசும் சமூகத்திலிருந்தே தேர்ந்தெடுத்தார். அடுத்த பகுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபா எப்படி சிலைகளின் கூடாரமாக மாறியது, ஏகத்துவத்தை வணங்கிய மக்கள் எப்படி வழி மாறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு உலகின் ஆன்மீக நிலை எப்படி இருந்தது என்பதை விரிவாக பார்ப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.